ஹாய் ஜெனி, ரெடி ஆகிட்டியா? நான் எப்பவும் ரெடி ஆயிட்டேன் கிருஷ்ணா. சரி ஜெனி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாமா? போலாம் கிருஷ்ணா. சரி, இந்த இடம்லாம் உனக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஓகே கிருஷ்ணா, இந்த பிளேஸ் கூட நல்லா தான் இருக்கு. ஆமா, நம்ம எப்போ ஊரெல்லாம் சுத்தி பார்க்க போறோம்? ஊர் சுற்றி பார்க்கணுமா? ஏன் ஜெனி, ரூம்லேயே இருக்கலாம்ல இன்னைக்கு? போங்க கிருஷ்ணா, உங்க அத்தை வேற வந்திருக்காங்க. அவங்கள போய் ரெடி ஆயிட்டாங்களே என்னன்னு பாருங்க. போங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். ஓகே ஓகே. சரி, நான் போய் அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன், ரெடி ஆகிட்டாங்களா என்னன்ட்டு. இருங்க கிருஷ்ணா, நானும் உங்க கூடயே வரேன். சேர்ந்தே போலாம். அப்படியே அவங்கள பார்த்துட்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கி போலாம். அப்புறம் அவங்க பின்னாடி வேணா வரட்டும். அப்படிங்கிறியா? சரி ஓகே ஜெனி, சரி வா கிளம்பலாம். யாரும் வந்திருக்கிறாங்க இங்கே, என்னன்னு தெரியலையே. யாரும் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. யாருமா உள்ள? யார் இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஐயோ, இந்த கிழமை நான் என்ன இந்த கிழமை இங்கே வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறா? யார் யாருன்னு கேட்டுட்டு நம்மள ஏதாவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாரோ? இந்த நிலா வேற உள்ள போய் தேடி பார்க்கறான்ட்டு போனா இன்னும் ஆளவே காணுமே. ஒருவேளை இந்த கிழமை நம்மளை பார்த்துட்டா நம்ம என்ன சொல்றது? யாருமா அது? அங்க யார் அப்படி நின்றுட்டு இருக்கிறது? எதுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் வந்தீங்க? யார் அது? கண்ணே தெரியவே மாட்டேங்குது. ஏதாவது பேசுமா? யாருமா நீயே? யாரும் நிக்கிற மாதிரியே இருக்குது, யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. போய் பக்கத்துலயாச்சும் பார்க்கலாம். ஐயோ, இந்த கிழமை வேற இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறாங்களே. நம்மளை பார்த்தா எதுக்கு வந்தா எங்க வந்தா என்ன பார்த்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? இவ பேச்ச வேற கேட்டு நம்ம வேற இங்க வந்துட்டோம். இவ பாட்டுக்கு எங்க தேட போறான்ட்டு எங்கேயும் போனவ ஆளவே காணோம். பேசாம நம்ம அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கலாமா? இல்லாட்டி இந்த கிழமை தேவையில்லாம ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாவது வம்பளை சிக்க வச்சுட்டாங்கன்னு என்ன பண்றது? இந்த நிலா பேச்சு கேட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு போ. ஐயோ, இங்க ஒளியறது கூட இடமில்லையே. இப்ப என்னதான் பண்றது? எங்க யாரையுமே காணோம். யாரும் இருந்த மாதிரி இருந்தது. சரி, எதுக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நல்ல வேளை அந்த கிழமை நம்மளை பார்க்கலையாட்டு இருக்குது. எங்க அந்த பக்கம் போயிட்டாரு. சரி, இந்த நிலா வேற இன்னும் காணும். என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாளோ? எவ்வளவு நேரம் தான் தேடிட்டு இருப்பாளோ? நிலா, நிலா. அப்ப சின்ன பொண்ணு மாமியார் உங்க வீட்டுல தான் இருக்கிறாங்களா ஏக்கா? ஆமா சீதா, அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அவர் வந்து சரி இருங்கன்னு சொன்னா. சின்னமாவே இருன்னு சொன்னனால சரின்ட்டாங்க. அவங்க அங்க இருக்க வைக்கிறப்பல எத்தனை பேச வேண்டியதா இருக்குது. சரி, நீ இப்பதான் இருக்கிறான்னு சொன்னாங்க. சரி, அவங்க மகன் மருமகளும் வர வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். எதுக்கு இப்போ ஒருத்தி சோறாக்கிட்டு இருக்கணும்? பையனும் இங்கே வந்துடுறா. சிம்ரன் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு அவளே கூட்டிட்டு வந்துடுறா. அப்புறம் என்ன, அவனும் இங்கே தான் இருக்கிற ஆசைப்படுறான். சரி, அதனாலதான். ஆமா இங்கே இருக்கட்டும். எதுக்கு அங்கே போய் ஒருத்தி இருக்கணும்? சரி, அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வரக்கு எத்தனை நாளுக்கு ஆகும்? என்னமோ 3-4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரிக்கா. சரி, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சீதா, சரி போய் பாரு போ. நானும் போறேன். போய் சோறு வேற ஆக்கணும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, இன்னும் இவ்வளவு காணுமே. எவ்வளவு நேரம் தான் நிக்கிறதுன்னு தெரியல. இந்த நிலா, அடியே நிலா. இதக்கா வரேன். என்னடி பண்ற? எடுத்துட்டியா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரம் வாடி. எவ்வளவு நேரம் ஆச்சுடி? கண்டுபிடிச்சேன். பொதியல் பேப்பரை கண்டுபிடிச்சிட்டேன். பொதியல் எடுக்கிற போற வழி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த மேப்பும் கிடைச்சு போச்சு. அக்கா என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நமக்கு புதையல் கிடைக்க போகுது நிஜந்தாக்கா. கண்டுபிடிச்சிட்டக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாதிச்சிட்டேன். இந்தாங்க பாருங்க, நீங்களே பாருங்க. எங்க கொண்டா, அப்படி என்னத்தை தான் கண்டுபிடிச்சா இந்த சந்தோஷமா இருக்கிற இப்படி ஆடுறேன்? அக்கா பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கே தெரியும் இந்த நிலா சொல்றது நெசமா பொய்யான்னு. பாருங்க, நீங்களே பார்த்துட்டு எப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு. அட ஆமா, இதுல என்னமோ கோடு போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு சரியாவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது எந்த இடம் ஒண்ணுமே தெரியலையே நிலா எனக்கு. ஐயோ அக்கா, பாருங்க நல்லா பாருங்க. அந்த கோடு போட்டதுதாக்கா அந்த வழியில தாக்கா போகணும். அங்க பாருங்க, எங்கெங்க மரங்க இருக்குது, எங்கெங்க ரோடு இருக்குது, காடு இருக்குது, எல்லாமே போட்டுருக்குது பாருங்க. நல்லா பாருக்கா, அந்த பெரிய கோடு மாதிரி எல்லாம் போகுது இல்லை, அதுதாக்கா வழி. அந்த வழியிலேயே போனா கண்டுபிடிச்சிடலான்னு போட்டுருக்குது. நல்லா பாருங்க. அப்படிங்கிறியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது போ. சரி வீட்டுக்கு போலாமா? டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாச்சு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. வா போலாம். இவ்வளவு நேரம் மாடி காடுறக்கு ஏக்கா, இது என்ன சாதாரண பேப்பராக்கா? ஓடி போய் நோட்ல ஏதாவது பேசிட்டு வரக்கு? மேப்புக்கா, மேப்பு. புதையல் கண்டுபிடிக்க போற மேப் இதுதாக்கா. இதை வச்சுதான் நம்ம ரூட் கண்டுபிடிச்சு போறோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். இது சாதாரணமா கிடைக்குமா? எப்படி இந்த நிலா எப்படி தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சிட்ட பாத்தீங்களா? பரவாயில்லடி, ஆனாலும் நீ சாமர்த்தியசாலிதா. ஐயோ, இந்த கிழமை வேற இங்கதான் சுத்திட்டு இருக்கிறானா? அடியே நிலா, இந்த கிழமை ரொம்ப நேரமா நான் இங்க யாரு இருக்கா கேட்டுட்டே இருந்தேன். இந்த ஆள் கண்ணில் விடாம அங்கேயும் மறந்து நின்றுட்டு இருந்தேன். இப்ப கிழமை முன்னாடியே வந்துட்டாருடி. என்னடி சொல்லி சமாளிக்கிறது? இதை பத்தி ஏதாவது சொல்லிடலாமா இந்த கிழமை கிட்ட? இதை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டாக்கா, விடுங்க. இந்த கிழமை தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். விடுங்க. சரி என்னமோ நீயே பேசி சமாளி. சரிக்கா, சரி. அந்த பேப்பரை ஏதாவது சைடில் சாலக்குள்ள வச்சு மறைச்சு வைங்க. நான் கையில் வச்சு தெரிஞ்சு போயிடும். முதல்ல அதை மறைங்க சமாளிச்சுக்கலாம். சரிடி. பின்னாடியெல்லாம் ஒழிச்சு வச்சா தெரிஞ்சிருக்கா? சாலக்குள்ள ஏதாவது மறைச்சு வைங்க. சரி அந்த கிழங்கிட்ட நீ பேசு, நான் அப்படியே மறைச்சுக்கிறேன். யாருடி அது? யாரு இங்க ரொம்ப நேரம் இங்கதான் இருக்கிறியா நீ? நான் யாருன்னு கேட்ட பேசாம இருக்கிற. அம்மா, இந்த பக்கமால எதுக்கு வந்திருக்கிற நீ? யார்? ராமாய் மருமகள் தானா? ஆமா தாத்தா, ஆமா, நான் ராமாய் மருமகதா. கண்ணு தெரியல கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. அது எப்படி தாத்தா? அன்னைக்கு என்னமோ எங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு என்னமோ பெரிய இங்கிலீஷ்ல
அடி அவடி அவ அதை விடு. அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அது யாரு கூட நிக்கிறது? ஏன் தாத்தா நான் தான் மலரு. ஓ நீயா? சரி சரி, நீ எதுக்கு இவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிற? எப்போ அந்த வளர்ந்தவ தான் கூட இருப்பா, அவ எங்க போனா? அவ வரலையா? அவ வரல தாத்தா, அவ எங்க ஊருக்கு போயிருக்கிறா. ஓஹோ அப்படியா? சரி சரி. ஏண்டி செல்லம்மா எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறாங்க தாத்தா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. என்னடி அவளை ஊர் பக்கமே காணா? எங்க வரதே இல்லையா? பெரியம்மா வீட்லயே போய் உட்காந்துட்டாலே என்ன? அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கண்ணுக்குள்ளேயே இருக்கிறா. ஆமா தாத்தா, பெரியம்மா தான். அவர் வெளிநாட்டுல எல்லாம் வேலையில இருக்கிறாரு. சரி, அதனாலதான் பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க அங்க. வருவாங்க வருவாங்க, அப்புறமா அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க இங்க. ம். அந்த காலத்துல என்ன அழகா இருப்பாவோ. பார்க்கவே முடிய மாட்டேங்குது அவளை. கண்ணுக்குள்ளேயே இருக்கிறா. லொல்ல பாத்தீங்களாக்கா கிழவனுக்கு? உங்க மாமியார்னால இந்த ஆளுக்கு இன்னும் கண்ணா இருக்குது. சைட் அடிச்சிட்டு இருக்கிறான். இந்த கிழவன் ஊர்ல இருக்கிற எல்லா கிழவங்களை பத்தி கேட்கறது, விசாரிக்கிறது. எப்பவாச்சும் ஏதாவது ஒரு கிழவனை பத்தி கேட்டுக்கிறானா? சரியான கிழவன் காது. ஆமா பாரு, எப்ப பார்த்தாலும் செல்லம்மா நல்லா இருக்குதா, ராமா எப்படி இருக்கிறா, மங்கம்மா எப்படி இருக்கிறான் தான் கேட்கறான் ஒழிய ராமசாமி இங்க புனுசாமி இங்க எப்பவாச்சும் கேட்டுக்கிறாரா? நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரியா லொல்ல பிடிச்ச கிழவனா தான் இருக்குது. அது சரி, எதுக்கு இங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க? இந்த பக்கமால வரக்கூடாதே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது சரிதான். ஆமா, நீங்க எதுக்கு இந்த பக்கமெல்லாம் வரீங்க? அப்போ நாங்க ஏதோ தோட்டத்துக்கு போற வழியில அப்படியே போயிட்டு இருந்தோம். உங்களை பார்த்துட்டு தான் நானே நிக்கிறேன். நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? இவன் இப்படி கேட்கறா? சரி, உன்னையில தோட்டத்து பக்கம் தான் போயிருப்பாங்களோ? நாம தான் ஏதோ தப்பா பிடிச்சிட்டோமோ? நான் அப்படியே சும்மா பொடி நடியா அப்படியே வந்தேன். சரிடி அம்மா, சரி நான் கிளம்புறேன். போங்க போங்க, வீட்டை பார்த்து போங்க. போய் புள்ள குட்டிகளை பாருங்க. ஒரு வேளை இங்க இருக்கிற ரகசிய இவளுகளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாளுங்களே. இவளுகளெல்லாம் நம்பவே முடியாது. நாமளும் இப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்தையும் அப்படியே கண்காணிக்கணும். இவங்களையும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்பா, அந்த கிழவன் இப்படியே பேசி சமாளிச்சு அனுப்பிட்டேனேலா. என்னால இப்படி பேசவே முடியாது. இது என்ன இந்த கிழவன் இப்படி இருக்கிறான்? ஒரு வேளை இந்த கிழவனுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் ஏதோ தெரிஞ்சிருக்குமாக்கா? அதனாலதான் இதையே எப்ப பார்த்தாலும் அடிக்கடி இந்த கிழவன் இந்த பக்கமே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாரு. இன்னைக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கிறாரு. நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சும்மா அப்படி வந்து இப்படி வந்தான்னு ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுக்கா. அந்த ஊர்லயே வயசான கிழவன் இந்த ஆளுதான். இந்த ஆளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சரி வாணிலா, இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், போலாம். சரிக்கா, போலக்கா. யாருங்களா? சின்ன பிள்ளைதாக்கா ஃபோன் பண்றா. ஓ அப்படியா, சரி பேசு பேசு. ஹலோ சின்ன பிள்ளை. ஏன் நிலா என்னடி பண்ணிட்டு இருக்கிற? என்னடி சின்ன பிள்ளை, ஜாலியா போயிட்டே இருக்குது. என்கிட்ட கூட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நேற்று சாயங்காலம் வரைக்கும் கூட தானடி இருந்தா. எதுவுமே சொல்லாம ஊருக்கு போயிட்டா. ஹனிமூன் கொண்டாட போயிட்டேடி நீயுமே. சரியான ஆளு தாண்டி சின்ன பிள்ளை நீ. ஏண்டி சும்மா எனக்கே தெரியாதுடி போறான்னு. நேற்று சாயங்காலம் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி வர சொன்னார்ல, அதுக்கு தான் கூப்பிட்டுக்கிறாராட்டு இருக்குது. அவங்க ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்கடி. சரி, எனக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். சரி சரி, அதனால தான் உங்ககிட்ட சொல்லவே முடியல. சரி, அதனால தான் இப்போ கூப்பிட்ட காலையிலே கூப்பிடலான்னு நினச்சேன். சரி, அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கலையா, அதனால தான் இப்போ கூப்பிட்டேன். ஓஹோ, டைம் கிடைக்கலையா? டைம் அம்மனி ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல. சரி சரி, செம்ம ஜாலி தான். என்ஜாய் பண்ணு. நீயே வந்திருக்கலாம்டி பேசாம. அட போடி, நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலாச்சும் நானாச்சும் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன். நீ கடைசி நேரத்தில் சொன்னா அது பாரு, போயிட்டு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் சொல்லி தாண்டி எனக்கே தெரியும். உங்கள் வீட்டுக்கார் கூட எங்கள் மத்தியானமே சொல்லியிருக்காரு என் புருஷன்கிட்ட. அவரு நேற்று சீக்கிரமாக வந்திருந்தாரா? ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தான் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலாச்சு நானும் எப்படியாவது அடம் பிடிச்சி அழுது போறண்டாச்சு என்ற புருஷனை கூப்பிட்டுட்டு வந்திருப்பேன். என்ன பண்ணுறது, எனக்கு கொடுத்து வைக்கல. சரி, நீயாச்சும் ஜாலியாக இருந்துட்டு வா. சரிடி, நீங்க வருத்தப்படாதா. இன்னொரு நாளுக்கு மறுபடியும் இதே மாதிரி நம்ம எல்லாருமே வரலாம் சேர்ந்து, சரியா? இந்த இடம் சூப்பரா இருக்குதுடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. சரி என்ஜாய் பண்ணடி. இப்போ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? எங்க இருக்கிறீங்க? இல்லடி, கொஞ்சம் வெடி காத்தால தான் வந்து சேர்ந்தோமா. இப்போ வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். அப்புறமா எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டு இதை சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டோம். இப்போ வெளியே சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். சரிடி சரி, நல்லா போய் சுற்றி பார்த்து நல்ல வாழ்க்கை ஜாலியாக அனுபவிச்சுட்டு வா போ. சரிடி நிலா, சரி வைக்கட்டுமா? அவர் வேற வந்துட்டாருடி. என்னது அவரா? ரொம்ப மரியாதை தான் போல புருஷனுக்கு. ஆமாடி, ஊருக்கு வந்தா நல்லா இதா பேசு, அன்பா பேசு அப்படின்னு சொல்லி தாண்டி கூட்டிகிட்டு வந்தாரு. அதனால தாண்டி. அப்படியா? சரிடி, ஜாலியா இரு, நல்லா இரு. சரி வைக்கட்டுமா? அப்புறம் இன்னொன்னுடி, அப்புறம் சின்னப்பலா, இந்த புதையல் பேப்பர் ஒன்று தேடிட்டு இருந்தாலடி, அது கிடைச்சிருச்சுடி. நான் வந்து தேடி எடுத்துட்டேன். அப்படியாடி? தனியாவே போய் தேடி எடுத்துட்டியா? இல்லடி, நான் காலையில மலர்க்கா வீட்டுக்கு போயிருந்தேனா, அப்புறம் அந்த அக்காட்ட இந்த மாதிரி சொன்னேன். சரி, அவங்களும் கூட வந்தாங்க. அப்புறம் அந்த அக்காவை நானும் தான் பார்த்து எல்லாம் தேடி எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பரடி. சரி அதே பத்திரமா வெயிடி. நான் வந்ததுக்கு அப்புறமா போலாண்டி. நீ தனியா போயிடாதடி, நீங்க மட்டும் நீ விட்டுட்டு. நான் வந்ததுக்கு அப்புறமா சேர்ந்து போலாண்டி, ப்ளீஸ் டி. சரிடி, நான் மேப் கண்டுபிடிச்ச போதுன்ட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல, இப்படி கிடைச்சிருச்சு. நான் அதை பத்திரமா வைக்கிறேன். நீ வந்ததுக்கு அப்புறமே போய்க்கலாம். சரிடி, நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா. கொடுத்து வச்சவா.
சரிடி நிலா, சரி வைக்கிறேன், அப்புறமா பேசுறேன் கிட்ட. சரி சரி. யார் சின்ன பிள்ளைய என்ன சொல்றா? சரி வாக்க அப்படியே போயிட்டு பேசலாம் வாங்க. இங்க நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க நின்னுட்டு இருக்கிறோம். சரி வாக்க போற வழியில பேசிட்டே போலாம் வாங்க. ஆமாமா நட. என்னடி சின்ன புள்ள அப்படி பாக்குற? எனக்கு ஒரு மாதிரியா கூச்சமா இருக்குது, நீ எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கிற? ஏன் கண்ணு நான் பாக்குறேன், உனக்கு என்ன? பேசாம இருங்க அப்படியே. என்னடி நமக்கு என்னமோ நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற? கம்மன் இரு. பாரு உங்க அண்ணன் பையனை வந்துட போற. அவன் அனிமுக்கு வந்தானா இல்ல நம்ம வந்தோமான்னு தெரிய மாட்டேங்குது. வா, அவங்க ரெடி ஆயிட்டு கீழே போயிட்டாங்களாமா. நாமளும் போல வாசனுக்குள்ள. ஏயா அவசரப்படுற? அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்குவான், அவனுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. ஏயா நேற்று கல்யாணம் பண்ணவங்க தான் இப்படியெல்லாம் பார்க்கணுமா? ஊருக்குள்ள இருந்தா நீ ஏதாச்சும் கண்ணு முன்னாடி வரையாயா? எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்ன்னு தான் போயிட்டு இருக்கிற. எப்பவாச்சும் இந்த மாதிரி நின்று நீ பாத்துருக்கிறியா, பேசியிருக்கிறியா? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அவனை இப்படி பார்த்து? ஏண்டி நான் என்னடி சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? வாய போயன்னு கூப்பிடாத, கொஞ்சம் மரியாதையை கூப்பிடுன்னு சொன்னா மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கிற சின்ன புள்ள. அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு இப்படி கூப்பிட்டாதானே பிடிக்குது. இந்த மாதிரி கூப்பிட்டாதாயா ஒரு நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுல ஒரு அன்பு லவ் எல்லாம் தெரியுது. சும்மா பேருக்கு அத்தான் மாமா அப்படியெல்லாம் கூப்பிட்டா என்னமோ மாதிரி யாரோ அடுத்தவங்களை கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதியா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கியா, எனக்கு இந்த மாதிரி கூப்பிட்றதால ஏதாவது ஒரு கிக் இருக்குது. சின்ன புள்ள சின்ன புள்ள. சரி சரி, நீ எப்படியோ கூப்பிடுன்ற சௌரியத்துக்கு. சரி வா போலாம், அவன் வேற காத்துட்டு இருப்பான். நடா இன்னும் என்னடா அத்தை மாமன் ரூமுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு ஏதாவது நினைச்சுட்டு போறான். வா போலாம். அதெல்லாம் உனக்கு தெரியுயா, அவன் என்ன சின்ன பையன், அவனும் கல்யாணம் ஆனவன் தானே, அதெல்லாம் அவன் புரிச்சுக்குவான். கம்மன் ஏறி கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். வாடி போலாம். இன்னும் சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் போகணும், நிறைய இடம் பார்க்க வேண்டாமா? இப்படியே என்னையவே பார்த்துட்டு நிக்க போறியா என்ன? வா, இன்னும் நிறைய இடம் இங்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பாரு. கடைசியில் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போகல, கொண்டு போய் ரூம்லயே உட்கார வச்சுட்டாருன்னு அப்புறம் நீயே பேசுவ. வா வா போலாம். அதுவும் சரிதா. அது என்னமோ தெரியலையா, இந்த மாதிரி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போனா வீட்டுல இருந்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு சிரிச்சிடுனே பேசுவியா. அதனால எனக்கு கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்குதா, அதுதான் பார்த்துட்டே இருக்கலாம்னு இருக்குது. சரியா, சரி வா, என்ன பண்றது. சரி சரி வா. நீ அந்த மாதிரி நடக்கிறனாலதான் எனக்கும் அப்படி இருக்கு தோணுது. நீயும் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி கோபமா இருக்க போறேன்? சரி உடியா, அதையெல்லாம் பேசி என்னாக போகுது. வா, அதெல்லாம் பேசி மூட் அவுட் பண்ணிக்க வேண்டாம். இங்க இருக்கிற வரைக்குமாச்சு கொஞ்சம் இதே மாதிரியே இரு, சரியா? சரி வா போலாம். சரி நடடி, போலான்னு இப்படியே நின்றுட்டே இருக்கிற. நடா. அது என்னமோ தெரியலையா சென்றாசு, இன்னைக்கு இந்த ரூம் விட்டு போறக்கே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பேசாம இங்கே இருந்துக்கலாமான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? சின்னப்புள்ளா இருந்தாலும் ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணிட்டு இருக்கிற. கலாய்க்காம நட போலாம். என்னய்யா என்ன? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல இப்படிதானே கேட்ட நீ? அப்பெல்லாம் நீ கேட்ட, இப்ப நான் கேட்டா உனக்கு வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்குதா? சின்னப்புள்ளா நீ ரொம்ப ஓவரா தான் போற. வா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நட கிளம்பு. அவன் வேற போன் பண்ணிட்டு அப்படியே நானே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருக்கிறேன். சரி வா வா போலாம். அத்தை மாமா என்ன பண்றீங்க? ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? வாங்க, டைம் ஆச்சு, வண்டி வந்துருச்சு. சின்னப்புள்ளா இதான் கிருஷ்ணன் வந்துட்டா இருக்குது. ரூமுக்கு வெளியில தான் நின்று கூப்பிட்டு இருக்கிறேன். நடடி. இவன் வேற இப்பதான் வந்து தொலை பண்ணுவான். ஏதோ அத்தை கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போறாங்கன்னு விடுறானா? அத்தை என்னத்த பண்றீங்க? வாங்க வெளியே சீக்கிரம். இவன் இப்பதான் வந்து அத்தை சொத்தான் கூப்பிடுவான். நேரங்காலமே இல்லை இவனுக்கு. டே இருடா கிருஷ்ணா, வந்துட்டுடா, ஒரு நிமிஷம் இரு வரேன். சீக்கிரம் வாங்க அத்தா, வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. மாமா வாங்க. சரி வா சின்னப்புள்ளா, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. பையன் கூப்பிட்டு இருக்கிறான், கிளம்பு. சரி சரி போலாம். எனக்கு போற வழியில ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்கி குடியா, பசிக்குது. சரி வா, வாங்கி தரேன். சரிக்கா, அந்த மேப் எடுத்து உள்ள பத்திரமா வச்சுட்டீங்களா? அப்படியே இருக்கட்டுக்கா. சித்தப்புள்ள வந்ததுக்கு அப்புறமா போலாம், சரியா? அவ வேற வந்ததுக்கு அப்புறம் தான் போகணுங்கிறா. என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்காங்க? சரி நீலா, சரி பத்திரமா தான் வச்சிருக்கிறேன். அப்புறம் என்னமோ இன்னும் உங்ககிட்ட தானே இருக்குது, அதை நீ பத்திரமா வை. சரிக்கா, சரி வச்சிருக்கிற. சின்ன புள்ள வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் பார்த்து போலாம், எப்படி போறது என்னன்னு கண்டுபிடிச்சு, சரியா? சரி நீலா, அதான் சீதாக்கா வேற வர்றாங்களாட்டு இருக்குது. என்னக்கா எங்க போயிட்டு வரீங்க? இதான் மலர் மாமாக்கு சாப்பாடு எடுத்துட்டு தோட்டத்துக்கு போயிருந்தேனா, அவர் காலையில எதுவுமே சாப்பிடாம போயிட்டாரு, எடுத்துட்டும் போகல. சரி அதுதான் காலையில எல்லாம் செஞ்சுட்டேன்னா, சரி அதான் பிள்ளைங்க காலேஜ் போனதே கலந்துட்டு போனாங்க கூடயே. சரி அப்புறம் பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். காலையில அப்புறம் காலை மக்கள் மாடு ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, சரி நான் அப்படியே பேசிட்டே வந்தேன். அந்த அக்கா இப்பதான் வீட்டுக்கு போறாங்க, நான் இப்படியே வரேன். அப்படியாக்கா, சரி சரி. என்ன நீலா தனியா சுத்திட்டு இருக்கிறியா? சின்ன பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டாலாமா? இப்பதான் காலை மக்கள் சொல்லிட்டு போனாங்க. ஆமாக்கா, அவன் நேத்தால என் கூட தான் இருந்தா, போறது அவளுக்கே தெரியலையாமா. நைட்டு ஏதோ கிளம்பிருப்பாங்களாட்டு இருக்குது, வெடிகாத்தால ஏதோ போய் சேரனாலாமா. எங்க ஏற்காடுக்கு போயிருக்கிறாங்களாமா. இப்ப சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். சரி போய் ஜாலியா இருந்துட்டு வரட்டு போ, நம்ம தான் எங்கேயும் போறக்கு வழி இல்லை, அவளாச்சும் போயிட்டு வரட்டும். சரி என்ன பண்றது. சரி எங்க போயிட்டு வரட்டு விடும். சரி என்ன பண்றீங்க? நான் வீட்டுக்கு தான் போறேன். அகிலா வேற தனியா இருக்கிறா, என்ன வரீங்களா? சரி மலரக்கா வாங்க, சீதாக்கா வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். இங்க எவ்வளவு நேரம் உட்கார்றது? இப்பவா? நான் சித்த நேரம் படுக்கலாமான்னு நினைச்சேன். ஏன் மலரு, வா அங்க வந்து வேணா சித்த நேரம் படு. பிள்ளைங்கள காலேஜ்ல இருந்து வரக்கு இன்னும் நேரம் இருக்குது இல்ல, வா வர வரைக்கும் அங்க இருப்பியாமா? இங்க இருந்து என்ன பண்ற? சரிக்கா, சரி இருங்க,
சுடு தண்ணி தான் வச்சேன், குடிச்சிட்டு வீடு கூட்டிட்டு வரேன். சித்த நிக்கிறீங்களா? சரி போ, தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது கதவை சாத்திட்டு வா போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.